ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு கிரக நிலை நல்லா இருக்குது. ஆகஸ்ட் 13, 14, 15 இந்த நாட்கள் மிகச்சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ராசியில் சந்திரன் இருக்கிறாரு, குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. குரு சந்திர யோகம், சந்திரமங்கல யோகம், இப்படி நல்ல யோகங்கள்லாம் ராசியை சுற்றி நடக்கு. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறாரு. சுக்கிர புதன் பார்வையில் ராசிக்கு கேந்திராதிபத்திய யோகம் இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல செவ்வாய் குரு, அதேமாதிரி 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன். இந்த அமைப்பில் வருகிற ஆவணி மாதம் 17/8/2024 சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்துல வராரு. 10ஆம் இடத்துல சூரியன் வருது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து 21ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிடுவார். செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு இல்லை. சரியா, 8ல் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் சிறப்பு அல்ல. இருந்த போதிலும் ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 1, 6 கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வம்பு வழக்கு பிரச்சனையில் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலைக்கு போகிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும். ஏன்னா செவ்வாய் மிதுனத்தில் பகம் அடைகிறாரு. அவர் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா, அதனால் மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். தொழிலில் லாபத்தில் சில பின்னடைவை சந்திக்கலாம். பேச்சில் நிதானம் இருக்கணும். பேசும்போது நிதானமாக பேசுங்க, படப்படன்னு பேசாதீங்க. இளைய சகோதர விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வரையில் சொல்லிட்டு போனோம்னா சகோதர விஷயத்திலும் சரி, பேசுகிற விஷயத்திலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் தான் இருக்குது. இந்த ஆவணி மாதம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள் தான் இருக்குது. செவ்வாய் உங்கள் ராசிநாதனை இருந்தாலுமே அவர் 8ஆம் இடத்துல போகிறது நல்ல அமைப்பு கிடையாது. இருந்த போதிலும் இந்த மாதம் கிடப்பில் கடந்த வேலைகள்லாம் வேகமாக முடியும். சரியா, நாள்பட்டு கிடப்பில் கடந்த வேலைகள், நின்று போன வேலைகள், பழைய வேலைகள் எல்லாமே கொஞ்சம் வேகமாக முடியும். இதனால் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்கும். புதிய திட்டங்கள்லாம் நல்லபடியாக முடியும். மனசில் ஒரு சஞ்சலம் தீரும். சரியா, இருந்த போதிலும் மற்றவங்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. சரியா, இது ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா, நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த ஆர்டர்லாம் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பாக வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போகலாம். அதுபோக ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புகழ் பெருமை நல்லபடியாக இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. அரசியல் தொடர்பு சிறப்பாக இருக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் முனைவோர்கள், தொழில் முதலீட்டாளருக்கு மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க, உர வேலை பண்ணுறவங்க, மரக்கடை வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வேலை பார்க்குறவங்க, ஃப்ளவர் மில் வச்சுருக்கிறவங்க, சப்பாத்தி கோதுமை ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். நிலையான ஒரு இது கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். சரியா, கன்ஃபர்மேஷன் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் பணியில் ஒரு நிரந்தரம் கிடைக்கும். எந்த ஒரு பணியும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். பேசுகிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். டீச்சர் வேலை, வக்கீல் வேலை, அதுபோல் சொல்லிக் கொடுக்குற வேலையில் இருக்கிறவங்க, பின்னணி பாடகர்கள், எங்களை போன்ற ஜோதிடர்கள், இப்படி பேசி பழைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்கள் புகழ் அந்தஸ்து எல்லாமே சூரிய பகவான் 10ஆம் இடத்துலேருந்து சிறப்பாக கொடுப்பார். உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, ஆளுமே அதிகாரத்தோடு இருப்பீங்க. ஆத்ம பலம் இருக்கும். உடல்நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கலைக்கல்லூரியில் படிக்கிறவர்கள், அதுபோல் கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சினிமா, சின்னத்திரை, இயலிசை, நாடகம், ஓவியம், ஆடல் பாடல் இது சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இசைத்துறையை தேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பன்முகத்தன்மை இருக்கும். கண்டதையும் படித்தால் பண்டிதன் ஆகலாம்னு சொல்லும் போது பன்முகத்தன்மையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். க்ரியேட்டிவ் மைண்டு, அந்த திரைப்படத்துறையில் க்ரியேட்டிவாக இருப்பாங்கள அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளெல்லாம் நல்ல ஒரு பெருமை இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறதுங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறது மட்டும்தான் கொஞ்சம் சிறப்பு இல்லை. அது ஆகஸ்ட் 21க்கு மேலே அங்கிட்டு ஒரு 40 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, ஓகே சார். அப்படி வேறு இது மாதிரி பார்த்தோம்னா வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புகள் கொஞ்சம் கை கொடுக்கும் உங்களுக்கு. குடும்பத்தில் இருக்கிறவர்கிட்ட சில நேரம் கோபமாக பேசுவீங்க, கவனமாக இருங்க. அதுபோக கணவன் மனைவி உறவுகளையும் கொஞ்சம் உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். சரியா, மனைவி குழந்தைகளோட உடல்நலத்தில் கவனமாக இருக்கணும். ஆண்கள் தங்கள் மனைவி குழந்தைகள் விஷயத்தில் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. ஹெல்மெட் போட்டுக்கணும், சேஃப்டி பெல்ட் போட்டுக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும். அதாவது இரவு நேரம்னா நீண்ட தூர பயணங்களை தவிர்க்க வேண்டும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் சாப்பாடு விஷயத்துலையும் கவனமாக இருங்க. பெண்கள் சில முக்கியமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, பெண்கள் முக்கியமான விஷயங்கள் எடுக்கும்போது கூடுதல் கவனமாக இருக்கணும். ரொட்டீனாக செய்கிற வேலையெல்லாம் நார்மலாக செய்யுங்க. விசேஷமான வேலைகள் உங்களுக்கே தெரியும், இந்த விஷயம் இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அதில் கொஞ்சம் மற்றவங்களுடைய ஆலோசனையை வாங்கிக்கோங்க.
அது மாதிரி வெளியூர் சென்று வர்றதுக்கும் பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுபோக கலைத்துறை நல்லா தான் இருக்கும். கலைத்துறை சேர்ந்தவர்களும் உடல் நலத்தில் ஒரு கவனம் வச்சுக்கணும். சரியா? அதுபோக ரொம்ப லாங்காலாம் வெளிநாடு இதுங்கெல்லாம் போக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கலைத்துறை சேர்ந்தவர்கள் அதுபோக மற்ற வியாபாரம் தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறவங்க ஒரு முன்னெச்சரிக்கையோடு போயிட்டு வரணும். சரியா? கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் குமியும். இருந்த போதில் வீண் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் உங்களை சுற்றி நல்ல ஒரு காரியம் நடக்கும். மாணவர்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? நல்லா இருப்பீங்க, நல்லா படிப்பீங்க. எங்கேனாச்சும் டூருக்கு போயிட்டு வருவீங்க. ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ எங்கேனாச்சும் உங்களை ஒரு இன்ப சுற்றுலா கூட்டு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லா சூழலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போகணும். கணவன் மனைவி கிட்ட உறவு நல்லபடியாக இருக்கும். நல்ல பேர் கிடைக்கும். வேலை நிமித்தமாக எங்கேனாச்சும் வெளியூர் போயிட்டு வரலாம். அனுஷம் கோயில் குளத்துக்குன்னு போயிட்டு வருவீங்க. அது மனசுக்கு ஒரு வெற்றியை தரும். சரியா? உங்கள் சாமர்த்தியத்தால் தனிப்பட்ட முறையில் உங்கள் திறமையால் எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக மாற்றுவீங்க. அதில் ஒரு வெற்றியும் இருக்கும். மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியும் தரும். அடுத்து கேட்டைக்கு சுப காரியங்கள் நடக்கும். உங்களை சுற்றி சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்திலும் சில சுபகாரியங்கள் நடக்கும். சிலருக்கு ஆண் வாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு. அதனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு உற்சாகத்தோடு இருப்பீங்க. இருந்த போதிலும் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நிதானத்தில் கடைப்பிடிக்க வேண்டும். தானத்தில் சிறந்தது நிதானம். சரி, மற்றபடி உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை கும்பிடுங்க. சரியா? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓர இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிடுங்க. கந்தேச கவசம் படிங்க. இல்லைனா நவக்கிரக கோயிலுக்கு போய்ட்டு செவ்வாய் பவனுக்கு விளக்கு போடுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படி எடுத்துட்டோம்னா இந்த ஆவணி மாதம் ஞாயிறு, புதன், வெள்ளி இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளை பார்க்கப்படுகிறது. அதுபோக உங்களுக்கு நான் இந்த யோக நாட்கள் என்னென்னு போடுறேன். ஆகஸ்ட் 15 போடுறேன். நான் ஆகஸ்ட் 15 ஆகஸ்ட் 31 வரைக்கும் 3 நட்சத்திரத்துக்குமே விசாக 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரத்துக்குமே யோக நாட்கள், அனுகூலமான நாட்கள், வெற்றி தரக்கூடிய நாட்கள் என்னென்னு போடுறேன். கூடுதலாக மற்ற நாட்கள் சாதகமற்ற நாட்களில் எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அன்னைக்கு அதையும் சொல்கிறேன். அதை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டாலே உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு நோட் புக் போட்டு எழுதிக்கலாம். உங்கள் நட்சத்திர ரீதியாக நான் உங்களுக்கு சொல்லுவேன். பலன்களுங்கிறது வேறு. பலன்கள் கிரக பயிற்சி, கிரக அமைப்பை பற்றி பலன்கள் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் இருக்குது. குருவுடைய ஆதிக்கம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு கிடைக்குதோ, குரு பலம் எந்த நட்சத்திரத்துக்கு கிடைக்குதோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு யோக நட்சத்திரமாக மாறும். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது ஜோதிடத்தில். அந்த அமைப்பின்படி உங்கள் ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்துக்குமே குரு பலம் என்னைக்கு வருது அந்த நாட்களில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அன்றைக்கி நீங்கள் நல்ல ஒரு காரியம் பார்க்கலாம். சரியா? முக்கியமான காரியம் செய்யலாம். அதிர்ஷ்டம் அன்றைக்கி கை கொடுக்கும். ஓகே. அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் 19, 20, செப்டம்பர் 15, 16 அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் சந்திராஷ்டமம் காலண்டரில் போடுறது முன்ன பின்ன இருக்குது. நான் பொதுவாக உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிடுறேன், ஒரு கால்குலேஷனை சொல்கிறேன். அதுபடி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு 17ஆவது நட்சத்திரம் எது வருதோ அதான் சந்திராஷ்டமம். அதாவது நீங்கள் அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. அனுச நட்சத்திரத்தை சேர்த்து 17ஆவது நட்சத்திரம் எது வருதோ அதான் சந்திராஷ்டமம். சரியா? அதை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்துக்கும் 17ஆவது நட்சத்திரம் என்ன வருதுன்னு காலண்டரில் பார்த்துக்கோங்க. அந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் சந்திராஷ்டமம். ஒரு நாள் முழுக்க இருக்கும். சரியா? காலண்டரில் மாற்றி போடுறாங்க. இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், இப்படி நிறைய இங்கே பிரிவுகள் இருக்குது. பஞ்சாங்கத்தில் பிரிவுகள் இருக்கிறதுனால அந்த நட்சத்திரம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிடுது. நான் ஒன்று சொல்லிவிட்டு அப்போ நிறைய நேரம் கேட்குறாங்க, சார் நீங்கள் ஒரு நாள் சொல்கிறீங்க ஆனால் காலண்டரில் வேறு மாதிரி வருதே சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நான் அந்த கணக்கை சொல்லிடுறேன். கணக்கை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபார்முலா தான் முக்கியம், நமக்கு சூட்சுமம் தான் முக்கியம். அதனால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வருகின்ற 17ஆவது நட்சத்திரம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம். அன்றைக்கி மட்டும் கவனமாக இருங்க. முக்கியமான வேலையில் செய்ய வேண்டாம். ருட்டீனாக செய்கிற வேலையில் பாருங்கள். அப்படி முக்கியமான வேலை செய்கிறதா இருந்தால் விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. இல்லைனா அம்பாவை கும்பிட்டுட்டு அன்றைக்கி அந்த காரியத்தை பண்ணுங்கள். விநாயகர் பெருமானுக்கு ஒரு சூரியக்காய் போட்டுருங்க, செதுறுகாய் போட்டுட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் அன்றைக்கி சில தடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். அடுத்து சனி பெயர்ச்சி நடக்குது மார்ச் 29, 2025. அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. 7 மாத காலம் இருக்குது.
அது முன்னாடி போட வேண்டாம்னு வச்சுருக்கிறேன். மற்ற பலன்கள் நிறைய இருக்குது. சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சியெல்லாம் நடக்க போகுது. அதுக்கு வீடியோ போடுறேன். தசாபுத்தி பலன்களையும் போடுறேன் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு புதன் திசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர திசை, செவ்வாய் திசை எப்படி இருக்கும், சூரிய திசை எப்படி இருக்கும், ராசி லக்கண ரீதியாக அந்த கிரகங்கள் இருக்கிற இடத்துக்கு பொறுத்து % உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அனுச நட்சத்திரத்துக்கு சுக்கிர திசை நடந்துகிட்ருக்கும். மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, 30-35 வயசில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சுக்கிர திசையை மென்ஷன் பண்ணி போடுறேன். ஸோ இப்படி பலதரப்பட்ட தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஆவணி மாதம் நல்லா இருக்குது. சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சூரியன், சுக்கிரன், புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சனி பகவான் ஓரளவு 4ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருக்குது. ஒரு நல்ல விதம் தான். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து ராசியை பார்க்கறதுனால எப்பாடுபட்டாலும் பிற்பாடு கெடாமல் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிடுவீங்க. சரியா? வாழ்த்துக்கள். ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக பார்க்கப்படுகிறது. ஆவணி மாதம் பறக்கட்டும் அப்புறம் பாரடி சின்ன பிள்ளைன்னு ஒரு 2 பாடல் வரி இருக்குது. அது மாதிரி ஆவணி மாதத்துக்கு பின்னாடி விருச்சிக ராசிக்கு ஒரு மாற்றம் இருக்குது. ஆவணி மாதத்துக்கு பின்னாடி ஒரு மாற்றம் இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். சரியா? ஆவணி மாதம் பிறக்கட்டும், அனைத்துமே ஒரு நல்ல விதமாக நடக்கும். ஆவணி மாதத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்தை கிரகங்கள் கொண்டு வருது. இருந்தபோதிலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய பஞ்சம ஸ்தானத்தில் ராகு சனி பகவான் சாரத்தில் போகிறது கொஞ்சம் அதிர்ஷ்ட கட்டை தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் வழிபாடு சொல்லியிருக்கிறேன். பௌர்ணமி தோறும் அம்மனை வழிபடணும். சரியா? துர்க்கையம்மன், காளியம்மன், கருமாரியம்மன், தேவி கருமாரியம்மனை கும்பிடுறது சால சிறந்தது. ஏன்னா ராகு இன்னும் அவர் பயிற்சி நாள் இருக்குது. அவர் 18/5/2025 தான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வராரு. அர்த்தம ராகு வராரு. 4ஆம் இடத்துக்கு ராகு வருது நல்ல விசேஷம் கிடையாது. சரியா? அதனால் ராகு சனி இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இல்லை. அடுத்து சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி வராரு. ஸோ 2 பேருமே சுகஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் ஷேரிங் ஆகிறதுனால, பயிற்சி ஆகிறதுனால தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவானாலையும் ராகு பகவானாலையும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் எந்த லாபமும் இல்லை. சரியா? பிரச்சனை பண்ணுறதுக்காக 2 பேரும் தயாராக இருக்கிறாங்க. வழியாக நல்லது செய்கிறதுக்கு 2 கிரகமும் சரியில்லை. கவனமாக இருக்கணும். சரியா? அதுக்கு ஒரு வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப நாளைக்கு செய்யணும். சனிக்கிழமை தோறும் ராகு வேளையில் அம்மனை கும்பிடலாம். கருமாரியம்மன், தேவி கருமாரியம்மன், சந்தனமாரியம்மன், முத்துமாரியம்மன், துர்க்கையம்மனை கும்பிடலாம். சனிக்கிழமை ராகு வேலை 9 to 10. சரியா? காலையில் இருக்கும். பண்ணலாம். சனிக்கிழமை மேக்ஸிமம் ஆஃபாக தான் இருக்கும். பெண்கள் இந்த காரியத்தை சிறப்பாக செய்யலாம். இது செய்கிறது உங்களுக்கு 4ஆம் இடம் 5ஆம் இடம் வலுப்படும். இந்த குழந்தைகளால் நல்ல ஒரு பிரச்சனை இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தாயாருக்கு நல்லபடியாக இருக்கும். சுகஸ்தானமும் பஞ்சமஸ்தானம் வலுப்படுறது ரொம்ப நல்லது. சரியா? இந்த காரியத்தையும் செய்யலாம். ஏதோ ஒன்று செஞ்சால் தான் நமக்கு ஒரு மாற்றம் வரும். தொடர்ந்து செய்யணும். சொல்லுவாங்கள்ல, எறும்பூர கல்லும் தெய்யும் சொல்கிற மாதிரி நம்ம அந்த காரியங்களை செய்ய செய்ய நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆகும். கஷ்டங்கள் குறையும். மனம் ஒரு நிம்மதிக்கு வரும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தை சுற்றி ஒரு நேர்மறை சிந்தனை வரும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அதனால் எந்த கஷ்டமும் வராது. சரியா? அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. கோயில் குளத்துக்கு அடிக்கடி போங்க. நான் சொன்ன வழிபாடெல்லாம் பண்ணுங்க. முக்கியமான வழிபாடு ஆவணி மாதத்துக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேலே முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறது. அடுத்து ராகு 5ஆம் இடத்துல இருக்குது. 2 பேருமே கேந்திரத்தில் இருப்பாங்க. 5ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. இது நல்ல அமைப்பு இல்லை. அதனால் இந்த துர்க்கை வழிபாடையும் முருகப்பெருமான் வழிபாடையும் சிறப்பாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு பகவானையும் கும்பிடலாம். சரியா? ஒரு கல்லில் 2 மாங்காய் மதி. செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயிலுக்கு போங்க. அம்பாளை கும்பிடுங்க. இங்கே சிவன் கோயிலுக்கு போகிறது கூட நல்லதான். சிவன் கோயிலுக்கு கூட துர்க்கை சந்நிதி இருக்கும். செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அம்பாளையும் சுவாமியும் கும்பிட்டுட்டு துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க. அங்கே ராகு சந்நிதி இருந்தால் கூட ராகையும் கும்பிடலாம். ஏன்னா ராகுக்கு தான் துர்க்கை அம்மன். சிவன் கோயிலில் மேக்ஸிமம் முருகப்பெருமான் கோயிலும் இருக்கும். முருகப்பெருமான் கண்டிப்பாக இருப்பார். நம்ம பிரகாரம் சுற்றி வரும்போது மூலையில் இருப்பார். அந்த வாயு மூலையில் இருப்பார். அவரையும் கும்பிடலாம். சரியா? முருகப்பெருமானையும் கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் ராகு வேளையில் கும்பிடுறது ரொம்ப சிறப்பு தான். செவ்வாய்க்கிழமை ராகு வேலை மதியம் 3 to 4:30, 4 மணிக்கு கோவிலுக்கு போகலாம். ஈவினிங் பெண்கள் தான் மேக்ஸிமம் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா ஆண்களால் முடியாது. குடும்ப பெண்கள் இருந்து அந்த காரியத்தை செய்யலாம். குடும்பத்துக்கு ஒரு பெண் போனாலே போதும், அந்த குடும்பம் நல்லபடியாக இருக்கும். கோயிலுக்கு போகலாம். ஸோ செவ்வாய் ராகு தாக்கத்திலேருந்து வெளிவரதுக்கு ஆவணி மாதம் முழுக்க 3 to 4:30 செவ்வாய்க்கிழமை சரியா ராகு வேளையில் சிவன் கோயிலுக்கு போங்க. அங்கே தான் எல்லா தெய்வங்களும் இருக்கும். அம்பாளை கும்பிடுங்க. அடுத்து சுவாமியை கும்பிடுங்க. பிரகாரம் சுற்றி வாங்க. துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க. அப்படியே முருகப்பெருமான் சன்னதி இருந்துச்சுன்னா முருகப்பெருமானுக்கு விளக்கு போட்டு வாங்க. நல்லபடியாக நடக்கும். நல்லதே நடக்கும். ஆவணி மாதம் அனைத்தும் கை கொடுக்கும். இல்லாமல் இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் முருக. நன்றி நேயர்களே.